Welcome to Mindful Intentions. Today podcast number 26. எப்பவுமே சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே எல்லாம் சொல்லிடுறாங்க. கரெக்ட். சும்மா இல்லை, நான் ஒரு பிரேக் விட்டு அப்படி சொல்ல நினச்சேன். ஸோ சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நாங்கள் அவுட் ஆஃப் டாபிக் போயிருப்போம். அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து எபிசோட் நம்பர் வந்து 26. ஸோ இன்னைக்கு என்ன பேசலான்னா, உங்களுக்கு ஒரு கிட் இருக்காங்கன்னா, இப்போ ஸ்கூல் சேர்க்குற சுச்சுவேஷன் இருக்குன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? கிவன் கண்டிஷன் தட் எல்லாமே நியர்பையாக இருக்குது, அது மாதிரி இருக்குன்னா எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காசும் உங்களுக்கு இருக்குது, இது பண்ணுறதுக்கும் நல்லா பேர் பண்ணிக்க முடியும், அது மாதிரி சுச்சுவேஷன்லேயும் இருக்குது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு? ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லே சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆப்வியஸாக அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸை விட ப்ரைவேட் ஸ்கூலில் பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது. அதனால் ப்ரைவேட் ஸ்கூல் சூஸ் பண்ணலாம். நான் தீபக். ஓகே, ஹாய், நான் டிகே. நானும் ப்ரைவேட் ஸ்கூல் தான் சூஸ் பண்ணுவேன். கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்குன்னு மோசம்னு சொல்ல வரல. ஆனால் கம்பேர்ட் டு ப்ரைவேட் ஸ்கூல் இதுதான் பெட்டராக இருக்குது, ப்ரைவேட் தான் பெட்டராக இருக்குன்ற மாதிரி என்ன சொல்லி ஆம்பியன்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து சரௌண்டிங்ஸ் ஆகட்டும். கெட்டு போகிற பசங்க என்ன கெட்டு போவாங்க, படிக்கிற பசங்க என்ன படிப்பாங்க, அது ஓகே தான். ஆனாலும் வந்து இதில் கொஞ்சம் எனக்கு வந்து என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூலே பெட்ரு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எனக்கு இருக்குது. எனக்கு வந்து மெயினாக அந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள், ஏன் ப்ரைவேட் ஸ்கூல்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு விஷயம் சொசைட்டி ப்ரெஷர். ஓப்பனாக ஒத்துனா அதான் முதல் விஷயம். சொசைட்டி ப்ரெஷர். பியர் ப்ரெஷரா? ஆமாம், பியர் ப்ரெஷர் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்க்கலான்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வீட்டில் நீங்களே யாராவது ஒருத்தர் வீட்டில் நினச்சாலும் மிச்சம் எல்லோரும் அதை அப்போஸ் பண்ண தான் போகிறாங்க. எல்லாருக்கும் வந்து அது ஒத்து வராமல் போகுது. அதனால் அங்கே ப்ராபபிலிட்டி அது ரொம்ப கம்மி. அதே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் விட ப்ரைவேட் ஸ்கூல் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. இன்னொன்று அட்வான்டேஜஸும் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலில். என்னென்னா, சுற்றி படிக்கிற பசங்களும் இப்போ நம்மளால எந்த அளவு ஃபீஸ் கட்ட முடியுமோ அந்த அளவு ஸ்கூலில் சேர்ப்போம். சில பேர் ஜாஸ்தியாக சேர்ப்பாங்க. ஆனால் இப்போ உங்களால் ஃபீஸ் கட்டுற அளவு முடிவு ஸ்கூல் சரின்னா அங்கே சுற்றி இருக்கிற பசங்க எல்லாம் உங்கள் பசங்க மாதிரி உங்கள் பசங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதே கிடைக்கிற பசங்க அங்கே இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு பார்ஷியாலிட்டி டிஃப்ரென்சியேஷன்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் போனீங்கன்னா, இப்போ திடீர்னு உங்கள் பையன்கிட்ட நீங்கள் நிறைய காசு கொடுக்குறீங்க, உங்ககிட்ட காசு நிறைய இருக்குன்னா அவனோட லைஃப் ஸ்டைல் வந்து அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இவங்கள பார்த்து அது மாதிரி ஏதாவது டிஃப்ரென்சியேஷன்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அந்த இடத்துல. இந்த இடத்துல இதில் குழந்தை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே நீங்கள் உங்கள் குழந்தை ரொம்ப பணக்கார ஸ்கூலில் போய் சேர்த்துட்டீங்கன்னா அங்கே உங்கள் குழந்தை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க பண்ணுற செலவெல்லாம் பார்த்து இல்லை அந்த பசங்களை பார்த்து உங்கள் லைஃப் ஸ்டைலை பார்த்து இது மாதிரி ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அந்த பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்காம கூட சான்ஸ் இருக்குது. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல ஸ்கூல்ன்றதுனால ரொம்ப சின்ன வயசுல தெரியாது. பட் நான் இதெல்லாம் வந்து நான் காலேஜ்ல பார்த்துருக்கேன். காலேஜ் நடக்கும். ஸ்கூல் அளவு கூட பார்த்ததில்ல, பட் நான் காலேஜ்ல பார்த்துருக்கேன். நான் வந்து சொல்லுவேன், ஏன் ப்ரைவேட் ஸ்கூல் பெட்டர்னு நான் சொல்லுவேன்னா, நான் வந்து கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், உண்மையாக பொய்யா தெரியாது. ஆனால் நான் வந்து அது சின்ன வயசில் நம்பிட்டேன். மேபி அது என் ஆழ் மனசில் பதிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட என்னென்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சிலபஸும் டீச்சிங்கும் சரி இருக்காது. ஐ மீன் ரெகுலராக வந்து டீச்சர்ஸே ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க, அட்டண்டன்ஸே வந்து டீச்சர்ஸ்க்கே அவ்வளோவா இருக்காதுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டது. அதே மாதிரி வந்து போர்ஷன்ஸ்லாம் வந்து முடிச்சாலும் அவசியம் இல்லைன்ற மாதிரி ஏதோ போவோம். 10th பப்ளிக்கு அது தெரில. ஆனால் அது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி கோச்சிங்கும் சரி இருக்காது. அதே மாதிரி வந்து பசங்களும் வந்து ரொம்ப ஃப்ரீயாக லீனியண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதுவில் இருந்துச்சு. ஸ்கூலுக்கு மெயின் திங் பசங்களை அனுப்புறது வந்து காரணம் வந்து டிசிப்ளின் தான். டிசிப்ளின் வீட்டில் வந்து யாருக்குமே சொல்லித்தர முடியாது. அவங்க அட்லீஸ்ட் ஸ்கூலுக்காச்சும் போய் அட்மாஸ்ஃபியர் சொசைட்டிலையாச்சும் மிங்கிள் ஆகி தான் கற்றுக்கணும். அப்போ அந்த சொசைட்டியை வந்து கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு வந்து டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு இடமா இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்காதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அது பொய்யா கூட இருக்கலாம், பட் இது இன்னொரு தாட் வரும். அது மேபி ப்ரைவேட் ஸ்கூலில் கொஞ்சமாச்சும் அது வாய்ப்பு இருக்குது கிடைக்கிறதுன்றது வந்து என்னோட பாயிண்ட். இப்போ பிரேம், உங்களோட கருத்து சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுதான் உங்கள் கருத்து நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை. சொல்ல வர நாட்டில் இப்படி சொல்லிடுறது, இந்த மாதிரி கேட்டுதான் ஒட்டி என்ன மாதிரி சொல்லிடுறது. இது தான் இருக்கா? ஆமாம், அதாவது இப்போ ப்ரோ கேட்டதுனால நான் அது சொல்லி அவங்க கட்டாயத்தில் நான் இருக்கிறது இல்லை. எனக்கு வந்து தீபக் ப்ரோ சொன்னது வந்து வேற இடம் தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து பியர் ப்ரெஷர் அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறமா வேறு என்னென்னா என்விரான்மெண்ட்டுன்றது நான் வந்து என்விரான்மெண்ட் வந்து முக்கியமாக பார்க்குறேன். இங்கே வந்து என்விரான்மெண்ட் வந்து பெட்டராக இருக்கும், இங்கே இருக்கிறதோட கூட சேர்கிற பசங்க அது மாதிரி எல்லாம் கூட பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட மெயின் ரீசன். இது சொல்லப்போனால் செகண்ட் தான் நான் மெயின் ரீசன் என் சைடுன்னு சொல்லலாம்.
பியர் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இப்போ நீங்கள் மட்டும் டிசைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த பியர் ப்ரெஷர் வந்து போயிடும். நான் தான் டிசைட் பண்ணுறேன், நான் ஒருத்தன் தான் டிசிஷன் அப்படின்ற போது இந்த பியர் ப்ரெஷர் போயிடும். ஆக்சுவலி பேரண்டிங்கில் ஒருத்தர்ன்ற முடிவு இல்ல இருக்கவே bro, இந்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கொஸ்டினுக்கு பேரண்டிங்ல இருக்கக்கூடாது. இந்த கொஸ்டினுக்கு நான் கொஸ்டின் சொல்றேன். பேரண்டிங் சம்பந்தப்பட்டது தானே. ஒரு குழந்தைய சேர்க்க நான் போனா 2 பேரண்ட்ஸ், நான் ஒரு ஒரு குழந்தைனா 2 அப்பா அம்மா இருந்து தானே ஆகணும். correct bro. மேபி அப்பா செத்துட்டாரு இல்ல அம்மா செத்துட்டாங்கன்னா சிங்கிள் இருக்கலாம். இல்ல ப்ரோ, சரி விடுங்க. நீங்க நான் அந்த இல்ல கொஸ்டினுக்கு ஆக்சுவலி என்ன மேட்டர் சொல்றேன்னா பியர் பிரஷர் இல்லாம இருக்காது. இன்னொரு ஆளோட பிரஷர் கண்டிப்பா ப்ரோ இந்த இருந்தே ஆகும். கொஸ்டினுக்காக நீங்க லெட்ஸ் இமேஜின், ஓகே ஓகே அப்படி சொல்றேன். ஓகே இமேஜின் இப்போ இது ரூல் அவுட் ஆயிடும். கரெக்டா? பியர் ப்ரெஷர்ன்றது ரூல் அவுட் ஆயிடும். ஆவாதுன்னு சொல்ல வரேன். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய எக்ஸாம்பிளே நான் சொன்னேன். அப்பா அப்பா அம்மா ரெண்டு இமேஜின் யுவர்செல்ஃப் ஒன்லி. சரி ப்ரோ, அதுதான் அது இமேஜின் பண்ணனும்னா ஒண்ணு அப்பா மட்டும் தான் இருக்கணும் இல்ல அம்மா மட்டும் தான் அது மாதிரி அது மாதிரி நினைச்சுக்கோங்களேன். மனசு டிசைட் பண்றீங்க. ஓகே அதான் அது மாதிரி போது சம்ம ஃப்ரீடம் டூட். சீரியஸா சில்லா முடிவு எடுக்கலாம். ஒரு இந்த பியர் பிரஷர்ன்றதே இருக்காது. அப்ப என்ன முடிவு எடுப்பீங்க? அப்பயா Peer pressure தூக்கி சீரியஸா நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பிக் பண்ணுவேன். முதல் விஷயம்னா காசுக்கு மக்கள் எஜுகேஷனுக்கு காசு செலவு பண்ணக்கூடாது. இது வந்து நான் ஒரு உரிமையா எடுத்துக்கிறேன். காசு கொடுத்து என் பையனையும் யாரையும் படிக்க கூடாது. பிரைமரி எஜுகேஷன், செகண்ட் எஜுகேஷன் நான் போல. அடிப்படை இந்த 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் மட்டும் நான் இருக்கேன். அது தெரியல நான் சொல்றது ஏன் மைண்ட் செட் இது. என்னன்னா 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்குமாச்சும் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கணும். மக்கள் எல்லாரும் இந்த ஃப்ரீ எஜுகேஷன்ல தான் குழந்தைய படிக்கணும். யாரும் காசு கொடுத்து ஏன்னா இப்போ காசு கொடுக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஆமாயிடுது எஜுகேஷன்றது. இப்போ பிஸ்னஸ் ஆமாச்சுன்னா இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் ஆக்சுவலி ப்ரோ சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் இதை சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ இந்த இடத்துல இதை சொல்கிறேன். என்னன்னா நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்த விட அந்த டீச்சர்ஸ் என்கிட்ட ரொம்ப கேர் எடுத்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அப்புறமா நான் வளர்ந்தது அதுக்கப்புறமா தான் யோசிக்கும் போது தெரியுது, ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் தெரியுது ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அவ்வளோ பேர் சம்பளம் தர மாட்டாங்க. ஒருத்தனுக்கு அவனுக்கு ப்ராப்பரான சம்பளம் தரலாம், எப்படி அவன் வேலையை அவன் ஒழுங்காக செய்வான். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ராப்பரான சம்பளம் தராங்க டீச்சர்ஸ்க்கு. அதனால அவங்க ப்ராப்பராக சம்பளம் தராங்க. 1-2 பேர் ப்ரோ சொல்கிற மாதிரி லேட்டாக வருது அந்த கேஸ்லாம் இருந்தாலும் 1-2 பேர் கரெக்டாக வேலை செய்யணும், அதாவது ஒழுங்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறவனால அங்கே பீஸ்ஃபுல்லாக அவனுக்கு வர சம்பளத்தை வச்சு ஜாலியாக அந்த வேலையை ஃபுல்ஃபில்லாக செய்யறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் வாய்ப்பு கம்மி. ஓகே, மேக் சென்ஸ். இப்போ நானும் சம்திங் இமேஜின் பண்ணி நானும் சிங்கிள் பேரண்ட்டாக வச்சு யோசிச்சு பார்த்தா இன்னும் நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்னு நான் இப்போவும் சொல்லுவேன். நான் இப்போவும் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆம்பியன்ஸ் அந்த என்விரான்மெண்ட் சொன்னல அதுதான் நான் இப்போவும் காரணமாக வைக்கிறேன். இப்போ நாளைக்கு அந்த பையனை என்ன சொல்கிறது, இது வந்து அந்த பையனோட லைஃப்பை பொறுத்த விஷயம், நம்ம லைஃப்பை பொறுத்த விஷயம் இல்லை. அதெல்லாம் நம்ம அந்த பையனுக்காக என்ன பெட்டராக கொடுக்க முடியும்னு தான் பார்க்க முடியுமே தவிர நம்மளுக்கு பிடிச்சது செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த பையனுக்கு இதுதான் பெட்டர்ன்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன். அதனால் ப்ரைவேட் ஸ்கூல் பெட்டராக தோணும். அவள் தான் எதான விஷயம். இப்போ இதுவே நான் வந்து இது பணக்கார ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ரொம்ப ஃபீஸ் அதிகமாகும், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபீஸ் கம்மியாகும். அதை பார்க்குற மாதிரி வந்து நம்ம பசங்க லைஃப்பில் வந்து சூஸ் பண்ண தேவையில்லைன்னு நான் யோசிக்கிறேன். இதுவே வந்து இப்போ நான் சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகிறேன்னு வச்சுங்களேன். அந்த கல்யாணம் மண்டபத்தில் நடக்கவே கூட சிம்பிளாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போயிடணும். அது வந்து ஏன் சம்மந்தப்பட்ட விஷயம், என்னோட லைஃப் நான் முடிவு எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த குழந்தையோட லைஃப், அந்த குழந்தைக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும்போது அதை நான் முடிவு எடுக்கணும். அதுக்காக முடிவை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் கொடுத்தா அது டிசிஷன் கொஞ்சமாச்சும் அது காமன் சென்ஸோட இருக்குன்றது வந்து என்னோட நம்பிக்கை. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அந்தளவுக்கு இருக்காதுன்றது வந்து எனக்கு ஒரு மித்தாவே ஆயிடுச்சு. அது கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் பெட்டருன்ற மாதிரி எனக்கு அது தோணிகிட்டே இருக்கும். அது ஏன்னு தெரில. கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு 100% காரணம் சொல்ல முடியல. ஆனால் வந்து இருக்குது. நான் இப்போவும் வந்து ப்ரைவேட் தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். என் சைடும் வந்து நான் ப்ரைவேட் தான் பெட்டர் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இது மாதிரி பியர் ப்ரெஷர் மாடலில் நான் என் சைடு மெயினாக கன்சிடர் பண்ணது என்வாயன்மெண்ட் வந்து அங்கே வந்து பெட்டராக இருக்குது. எனக்கு வந்து டீச்சர்ஸ் மேலே டவுட்டே இல்லை. ஆக்சுவலி டீச்சர்ஸ் வந்து நல்லா சொல்லி தருவாங்க, அதெல்லாம் ஓகே, ஐ கேன் அக்ரி. கண்டிப்பாக வந்து அதெல்லாம் இருக்குன்றதே எனக்கு டவுட்டே இல்லை. பட் அது தவிர வர ஸ்டூடெண்ட்ஸில் அது மாதிரி ஏதாவது சொல்கிறேன், அங்கே வந்து ப்ரைவேட்டில் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலிங். நீங்கள் 2 பேர் சொல்கிறத நான் கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் 2 பேர் சொல்கிறதுல ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக நீங்கள் அதர் சைட் பேசலை. நீங்கள் சொல்கிறதுலாம் நீங்கள் சொல்கிற காரணத்தால் தான் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லாம் இவ்வளோ பிஸியாக இவ்வளோ சூப்பராக அவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அது நீங்கள் 2 பேர் சொல்கிற காரணம் தான். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் சொல்கிற எல்லாமே அங்கே இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் விஷயம் என்னென்னா ஒரு குழந்தைய நான் ஃபேஸ் பண்ணது வச்சு நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் படிச்சிருக்கேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிச்சிருக்கேன். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் 9 வருஷமாக படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இருந்த மைண்ட் செட்டு அந்த விஷயம் மேபி
10ஆம் கிளாஸ்ல தான் எல்லாருக்கும் மைண்ட் செட் வரும்ன்றதுனால எனக்கு 10ஆம் கிளாஸ்ல அந்த மைண்ட் செட் வந்துருச்சான்றது நீங்க சொல்ற மேபி இருக்கலாம். அதுவும் ஒரு அவங்க ஆப்ஷன் இருக்கு. ஆனா என்னன்னா என் கூட படிச்ச பசங்க 10வது படிச்சாங்கல்ல, அந்த பசங்களோட மைண்ட் செட்டுக்கும் என் மைண்ட் செட் மாறினதுக்கும் எனக்கு நான் டிராஸ்டிக்கலா, அதாவதுன்னா இந்த இடத்துல இருந்துட்டு அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு மாறுச்சு. நான் அது அங்கேயே இருந்து தான் மாறும் நான் சொல்ல வரல. ஓகே, நான் இவ்வளவு நாள் இங்க இருந்தேன். இப்ப நான் இது ஆக்சுவலி தான் யோசிச்சிருக்கேன். ஒரு குழந்தை என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்கூல்ல படிக்கணும், கொஞ்ச நாள் படிச்சுட்டு ஒரு லெவலுக்கு அப்புறம் வேற ஸ்கூல்ல போய் சேர்க்கணும். ஏன்னா அந்த டிரான்சிஷன் வந்து பயங்கரமா கத்து தருதுன்னு நினைக்கிறேன், புது புது ஆளுங்களை விஷயங்களை. அதனால நான் ரெண்டு உலகத்தையும் பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா இந்த இடத்துல நான் கவர்மெண்ட் ஸ்கூல் போகும்போது எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. எப்படின்னா நான் சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே போனதுக்கு தான் விஷயம் தெரியுது. என்னன்னா நான் அங்கே ஸ்கூலுக்கு போகிறோம். அதாவது அந்த புது ஸ்கூல், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்ந்திருக்கேன், 10th தான் சேர்ந்திருக்கேன். அந்த ஸ்கூல் போகிறேன், ஜாயின் பண்ணுறேன். கொஞ்சம் பசங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக வராங்க. எல்லாரும் ஒன்றா தான் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா ஒரே ஏரியா, அப்படியே ஒருத்தராக. என் வீடு தான் கடைசி வீடு அந்த பக்கத்தில். ஓகே, வரும்போது ஒருத்தரும் அவன் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே என்னை கைட்டி விட்டு போகிறாங்க. ஓகேவா, நானும் என் வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி வந்துட்டு இருக்கேன். இது நடக்குது. நான் ஸ்கூல் ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பையன் என்கிட்ட கேட்குறான், உங்கள் வீடு, ஒரு பையன் 2 பேர் பேசிக்காங்க, நீ ஏன் தீபக் நீ அந்த இடத்துலயே விட்டுட்ட, அவன் என் வீடு தெரிஞ்சிச்சுன்னா அது அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு அந்த பையன் என்கிட்ட சொல்கிறான். அப்போதான் ஒரு ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கே இன்னொருத்த வீட்டை காட்டுறதுன்றது அந்த பசங்க எப்படி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு என் ஸ்கூலில் படிக்கும்போது ஒன்றுமே எனக்கு தெரியாது. புரியுதா? இப்போ நான் வெளியே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் எனக்கு இது கிடச்சிது. அப்போ என்ன அர்த்தம், அந்த பசங்க ஏதோ இன்னும் கொஞ்சம் அவங்ககிட்ட சோஷியலாக ஒரு விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும்போது, சோஷியலாக சில விஷயங்கள் அவங்க ஏதோ பார்க்குறாங்க, அது மாதிரிலாம் தான் எனக்கு தெரிய வருது. அதனால் எனக்கு எக்ஸ்போஜர் வந்து நிறைய கிடச்சிது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். ஓகே, இப்போ நான் வந்து பையனை விட்டுருங்க. நான் எந்த இடத்துக்கும் நானே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் தான் படித்தேன். ஆனால் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் அவங்களையும் பார்த்துருக்கேன். இப்போ நான் வந்து என் பையனுக்கு கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடச்சாங்க இத்தனைக்கும். அவங்க வந்து அந்த பசங்க வந்து பழகினா உயிரை கூட கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலுமே வந்து அது வேண்டாம். இப்போ என்ன சொல்லுதுன்னா பிடிச்சிருக்கோம், ஆனால் செட் ஆகாமல் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டே என்னோட விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன். என்னன்னா பிரைமரி எஜுகேஷன் எடுத்து ஃப்ரீயாக இருக்கணும். இல்லை, நான் என்ன மீன் பண்ண வந்தேன்னா இங்கே நான் அதை பற்றி மீன் பண்ணல. இப்போ நீங்கள் சொன்னீங்க திரும்ப எக்ஸ்போஷர்னு ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சுன்னு. எனக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. நான் அந்த சினாரியோ யோசிச்சேன். நான் என்ன சொல்றேன்னா 2 ஸ்கூல்லையும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த சினாரியோ எனக்கு அது வேணான்னு சொல்ல வரேன். ஏன்னா அந்த டிரான்சிஷன் மேபி இம்பாக்ட் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டெடியான இது கூட இருக்காது, மாறிட்டே இருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட். இல்லை ஓகே தான். அதனால இது கண்டிப்பாக வந்து மாற்றி தான் ஆகணும், மாற்றினா தான் எக்ஸ்போஷன் வரும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுதான் சொன்னேன். இப்போ நானும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் ஒரே ஸ்கூல் தான் படித்தேன். எல்கேஜி யூகேஜிலேருந்து ஒரே ஸ்கூல் தான் படித்தேன், +2 வரைக்கும். எனக்கு ஆனால் மல்டிபிள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, ஐ மீன் வேறு ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்கன்னு சொல்ல வரேன். அப்படிதான் இப்போ அப்படி உங்களுக்கு ஆச்சு இல்லை. நான் இந்த மெட்ரிக் ஸ்கூலில் படிக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எனக்கு யாருமே தெரியாது. என் எதிர் வீட்டில் ஒரு பையன் இருந்தால் அவனை மட்டும் தெரியும், எதிர் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அவனை மட்டும் தெரியும். ஆனால் அவன் எதிர் வீட்லேயே இருக்கான். அதுட்ட எனக்கு வேறு யாருமே தெரியாது. புரியுதா? இப்போ எனக்கு எக்ஸ்போஜரே இல்லாத ஆள். கரெக்டு. பட் ஆனால் உங்களுக்கு மேபி உங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயே உங்களுக்கு சுற்றி எக்ஸ்போஜர் உங்களுக்கு அது கிடைச்சது. எப்படி கிடச்சதுன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸால் தான் கிடச்சிது. இப்போ என் வீட்டு பக்கத்துலேயும் எனக்கு அந்த மாதிரி பெரிய ஃப்ரெண்ட்ஸோ செட்டாக இருப்பெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டில் சின்ன வயசுலாம் மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு அப்படி தான் போகுமே. அது அந்த மாதிரி போய் தான் எனக்கு பல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சாங்களேன்னு சொல்ல வரேன். அந்த மாதிரியே எனக்கு இல்லையே இந்த இடத்துல. அதான் அது புரியுது. ஆனால் வந்து நான் கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்ச மாதிரி கிடைக்கல. அதுக்கு நான் வேற ஸ்கூல் போக வேண்டியதாக இருந்தது. புரியுது. அப்போது தான் எனக்கு வித்தியாசமான ஆளுங்களை பார்க்குறேன். எனக்கு வித்தியாசமாக பார்க்க நிறைய வித்தியாசம் தோணல. ஆனால் மேட்டு நான் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும்னா, இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரைமரி எஜுகேஷன் நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்கிறது, இப்போ நீங்கள் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் சேர்க்க மாட்டேன், நான் இதில் தான் சேர்ப்பேன் இருந்ததுன்னா எஜுகேஷன் பிஸ்னஸாகவே இருந்துடும். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூல் தான் வந்து ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்துச்சுன்னா தான் நான் செய்வேன்னு சொல்ல வரேன். அதுக்கு சேர்க்க வந்துருச்சுன்னு நான் சொல்கிறேன். அவங்களால ஏற்றுக்க முடியல. புரியுது. அதான் புரியுது. அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் சொன்னால் போதாது. எனக்கு என்னன்னா குளோபலி வந்து அந்த மாதிரி இப்போ எப்படி ப்ரைவேட் ஸ்கூல்னா ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குன்ற மாதிரி ஒரு குளோபலி ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, மைண்ட் செட் வேற, ரியாலிட்டி வேற. நான் சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். பாசிங் ரேட் அதெல்லாம் பாத்துக்கிங்களா? பிரைவேட் ஸ்கூலோட பாசிங் ரேட், கவர்மெண்ட் ஸ்கூலோட பாசிங் ரேட். ஓகே, அது நான் டிசைட் பண்றேன்னா அதை வச்சு டிசைட். ஓகே, பட் நான் அது எக்ஸாம்பிளா சொல்ல முடியாது. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அது ஏமாத்தலாம். சூப்பர் பதில் இருக்கு. என்னன்னா நான் 9th படிக்கிறேன் ஸ்கூல்ல, என்ன அந்த ஸ்கூல்ல 9th படிக்க 10th பாஸ் பண்ண போக கூடாதுன்னு என்ன ஃபெயில் பண்றாங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. ஏன் பண்ணாங்கன்னா நீ சொன்ன காரணம் தான். எதுக்கு அந்த ஸ்கூலோட பாசிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும், டேட்டாவை பார்த்தா அவங்க சூப்பராக தெரியணுன்ற காரணத்துக்காக என்னை 10th போனால் ஃபெயில் ஆகிடும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்ன அங்கேருந்து வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே அனுப்பிச்சு எனக்கு ஆதரவு கொடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல். அவன் தான் எனக்கு 10th சேர்த்துட்டான். பாசிங் பர்சன்டேஜ் போனாலும் பரவாயில்லன்றதை எனக்கு சேர்த்துட்டான். ஆனால் நாங்கள் போய் பாஸ் ஆகிட்டேன் 10th. புரியுது? நான் ஃபெயில் ஆகலை, அதை போய் பாஸ் ஆகிட்டேன். அப்போ நீ சொல்லு, அப்போ அவனை நான் பெரியவனா பார்ப்பனா இல்லை இவனை பெரியவனா பார்ப்பனா?
ஆனால் உங்க சுச்சுவேஷன்ல அது பெரியவன் பாக்குறீங்க, அது ஓகே, அது தட்ஸ் குட், சரிங்களா? ஆனா இப்போ நீங்க பசங்க சேர்க்க போறீங்கன்னா இதை நீங்க பேஸ் பண்ணி நீங்க டிசைட் பண்ண நான் சொல்ல வர விஷயமே அதான். அவன் அதை மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கான். என்ன மாதிரி ஒருத்த ஃபெயில் ஆகாம தெரிஞ்சா முதல்லயே அவன் அனுப்பிச்சிடறான் ஸ்கூல்ல. அப்புறம் எப்படி அவனுக்கு அந்த ரேஷியோ குறையும்? அவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சூப்பரா இருப்பானே, அவன் எப்படி நீ வந்து எல்லாரையும் எத்தனை கேஸ் நடக்குது? நிறைய கேஸ். நான் இது மாதிரி நானே எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேரை பார்த்துட்டேன் என் லைஃப்ல. இது மாதிரி 10th 9th வந்து ஸ்கூல்ல ஃபெயில் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வெளிய ஸ்கூல்ல போய் சேர்ந்த பசங்களை, என்ன மாதிரி பசங்களை நான் 6-7 பேர் பார்த்துட்டேன். ஆனா அந்த 6-7 பேர்ல ஒரு 2-3 பேர் பாஸ் ஆயிருக்காங்க, 2-3 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதை நான் தப்பு சொல்ல. ஆனா இப்ப நீ அந்த பாயிண்ட் எடுக்கும்போது அந்த ஸ்கூல் எஃபிஷியன்ட் கிடையாது. எஃபிஷியன்ட்னா என்ன படிக்க வச்சிருக்கணும், கரெக்டா? என்ன படிக்க வச்சு நான் பாஸ் பண்ணிருக்கேன். வெளியே துரத்திட்டு அவன் உள்ள இதை கொண்டு அவனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொண்டு வந்து அதாவது அவன் பாசிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணது கூட என்ன நியாயம்? பட் எனக்கு சின்ன டவுட். ஆனால் இந்த விஷயம் கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்காதா? கவர்மெண்ட் கிடையாது. இல்லை நான் கேட்டுறேன் ஃபர்ஸ்ட். கிடையாது. அதான் நான் கேட்டுறேன், கேள்வி ஃபர்ஸ்ட் கேட்டு முடிச்சிடுறேன்றேன். இப்போ 9th ஒரு பையன் படிக்கிறான். அந்த பையன் வந்து என்ன சொல்லுது, இதுக்கு மேலே 6thலேயே ஒரு 2 வருஷம் ஃபெயிலாக இருக்கான், 7thலேயே ஒரு வருஷம் ஃபெயிலாக இருப்பான், பாஸில் நிறைய ஃபெயிலாக இருப்பான். 9th வந்து அதுக்கப்புறம் பப்ளிக் 10th, அவன் 10th வந்து ஆல் கிளியர் பண்ணி ஆகணும். அதுக்காகவே வந்து அவனை வந்து இன்னொரு வருஷம் கூட வைக்க வைக்கலாம்ல அப்படி சொல்கிறேன். அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். தெரியாது, சத்தியமாக தெரியாது. சொல்றேன், ஒரு இமேஜினேஷன் கேள்வி தான். நான் பேசுறது என்ன இருக்கு, பேச விடுக்கல. நீ சொல்லுங்க, நான் சொல்ல வரல. நான் பேசி முடிச்சிடணும், நீ சொல்லுங்களேன், அதான் சொல்ல வரேன். நான் என்ன கண்டினியூவாக கதையாக சொல்ல போகிறேன். நான் அவள் தான் முடிச்சிட்டேன், சொல்லுங்க நீங்கள். அவள் தான் அது 2 வார்த்தைக்கு தான் வெயிட் பண்ண சொல்ல வரேன், வேறு எதுக்குமே சொல்ல வரல. நான் முடிச்சிடுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யாரையுமே ஃபெயில் பண்ணக்கூடாது. இது கவர்மெண்ட் ரூல்ஸ். இன்னைக்கு இல்லை, இதெல்லாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ரூல்ஸ். 8வது வரைக்கும் எந்த பையனும் ஃபெயில் பண்ணக்கூடாது, ஓகேவா? 9 இது மெட்ரிக்லையுமா? எல்லா கவர்மெண்ட் ரூல்ஸ். ஓகே, மெட்ரிகுலேஷன் இதை ஃபாலோ பண்ணாம போகலாம். நான் தனி ஸ்டாண்டர்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்ல 8வது வரைக்கும் யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாது, ஓகேவா? 8வது மேலே 9வது வேணால் ஃபெயில் பண்ணலாம். அதுவும் ரொம்ப பாருங்க, அதுவும் ஃபெயில் பண்ணுறது. இப்போ நான் 10th போனல, என் ஒரே ஒரு பையனை தான் ஃபெயில் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் இ செக்ஷன் நான் படித்தது. ABCDEனா 5 செக்ஷன். ஒரு செக்ஷனுக்கு 50-60 பேர் இருப்பாங்கன்னா எவ்வளோ பசங்க இருக்காங்க பாருங்க. அவ்வளோ பசங்களில் ஒருத்தர் தான் ஃபெயில் பண்ணியிருந்தாங்க. என் கூட படிச்ச இப்போ புரியுதா? இப்போ அவங்களுக்கே தெரியும் 10th போனால் எல்லாம் பாஸ் ஆக முடியாதுன்னே தெரியும். அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் சொல்கிறீங்களா ஒருத்தர் அப்படி சொல்கிறீங்களா, ஒருத்தனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த கிளியோனி இதுலேயும் ரேஷியோ போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குன்ற. உனக்கு புரியுதா? இப்போ என் கூட இப்போ அவங்க பாஸ் பண்ணாங்கல்ல, அவங்க எனக்கு இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன் 9th. நான் ஃபெயில் ஆகிட்டேன். இன்னும் 2-3 பசங்க எனக்கு அவங்களாம் ஃபெயில் ஆகிட்டாங்க 10thல. அவங்கள உள்ள எடுத்துட்டு போனதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்க. இரு வருஷம் யோசிச்சுக்கோ. அப்போ அவங்க கணக்குன்றது அங்கே தப்பாகுது, கரெக்டா? அவங்களோட கால்குலேஷன் அங்கே தப்பாகுது. ஏன்னா இப்போ நான் ஃபெயில் ஆகணும்னு நினைச்சாங்க, நான் வெளியே வந்து பாஸ் ஆகிட்டேன். அவங்க பாஸ் ஆவான்னு ஒரு பையனை தூக்கி உள்ள போட்டாங்க, அவங்க ஃபெயில் ஆகுறாங்க, ஓகேவா? ஆனா இப்போ எனக்கு என்னன்னா என்னையே ரிஜெக்ட் பண்றாங்க, அதுதான் என் விஷயமே. இப்போ அங்க நீங்க சொல்றீங்க 2 இடத்துலயும் ஆகுது. நீங்க இப்ப மட்டும் நீங்க வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஃபைன்பா, பரவாயில்லப்பா, இவங்க இது மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லி நான் இருந்திருப்பேன். ஒருத்தனா இருந்தாலும் பேசுங்களேன். நீங்க என்ன 6 பேருக்கு பேசலாம்னு சொன்னீங்க. ஆமா, அப்போ ஒருத்தனா இருந்தாலும் இல்ல அதாவது 5 எவ்வளோ? 250 பேர்ல 1ன்றது எங்க இருக்கு? இங்க இருக்கிற 50 பேர்ல 1ன்றது எங்க இருக்கு? ப்ரோ நான் ரெண்டுமே வந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லாட்டி நம்ம இப்படி எடுத்துடலாம். நீங்க அந்த ஒன்றை நீங்க அவாய்ட் பண்றீங்களா, இதையும் நீங்க சிறுசுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க என்ன ஒரு மைண்ட்ல நீங்க பர்சன்டேஜ் லெவல் வச்சிருக்கீங்களா? ஓகே 5னா ஓகே, எனக்கு 1னா வந்து ரேஷியோ ஓவரால் ரேஷியோட நான் கம்பேர் பண்ணா இது வந்து இதா இருக்கு, கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா? அதை நீங்க அலோவ் பண்றீங்களா? அப்ப இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க நிறைய பேர் இருக்காங்க, எக்கச்சக்கம். அந்த ஒரு பையனை ஃபெயில் பண்ணா காரணம் என்ன தெரியாது, என்ன ஒழுங்கின காரணமா கூட இருந்திருக்கலாம், கரெக்டா? படிப்பு மட்டும் இல்ல ஒழுங்கின. ஏன்னா என் கூட படிச்ச தெரியும், நிறைய பசங்க ரொம்ப மட்டமா படிப்பாங்க. என் கூட நிறைய பேர் வந்தா இப்ப 10th என் கிளாஸ்ல பாதி பேர் தான் பாஸ் ஆயிருப்பாங்க, இல்ல ஒரு 60% தான் பாஸ் ஆயிருப்பாங்க, மிச்சம் 40% ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்ப இவங்க ஸ்கூல் ரேங்க் போயிடும்னு அந்த பையனை இறக்குனாங்களா? இதான் என் கேள்வி. ஆனா அங்க எதுக்காக அவங்க இறக்குறாங்க? ஸ்கூல் ரேங்க் போயிடும் தானே இறக்குனாங்க. இங்க புரியுதா? இப்ப டிஃபரன்ஸ் அததான் நீ பாக்கணும். என் பர்பஸ் இஸ் ஓகே. ஆனா நீங்க அட் தி எண்ட் திருப்பி அந்த ஸ்டூடண்ட் இதுதானே ஆவறான். நீங்க என்ன சொல்றீங்க, ஸ்கூல்ல இருந்து நான் இது பண்றேன் அப்படின்றீங்கல்ல. இப்போ நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லே அதானே சொல்றீங்க, நான் வந்து அவன் 10th படிக்க விட மாட்டேன், 9th தான் படிக்கணும் அப்படின்னு விடுறீங்க, கரெக்டா? ஓகே. அங்க மட்டும் எதுக்கு பண்றாங்க? அங்க எதுக்கு அங்க இல்ல. ஓகே ஐ அண்டர்ஸ்டுட். நீங்க என்ன சொன்னீங்கன்னா அங்க வந்து அந்த இதுக்காக அந்த பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்றதுக்காக பண்றாங்க ப்ரோ. ஆமா, இங்க இதுக்காக கிடையாது. பண்ற இது ஓகே, பட் நடக்கிற விஷயம் ஒண்ணுதானே. இன்டென்ஷன் ஒண்ணுதானே. தன்னோட இன்டென்ஷன் முக்கியமா இல்ல ஆக்ஷன் முக்கியமா?
ரிசல்ட் வந்து கடைசியில் என்ன ஆகுது? இந்த இந்த இடத்துல நான் ரிசல்ட் தான் இந்த இடத்துல பார்க்குறேன். நிறைய இந்த இடத்துல பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பார்க்கும்போது இல்ல அதான் சொல்றேன். இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அங்க நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதனால எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க நிறைய கிடைக்குதோ அதான் நல்ல இடமா எனக்கு தோணுது. இதான் நான் சொல்றேன். சிம்பிள். நீங்க வந்து அதான் திருப்பி அந்த 1 இல்லாட்டி 6 5 அந்த 1 6 7 ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை? இப்போ இங்க 10 பேர் 10th, இப்போ இங்க 100 பேர் 10th இவன் அலோவ் பண்றான்னா அதுல 40 பேர் ஃபெயில் ஆகாம தெரிஞ்சாலும் இவன் அலோவ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி தரான், பண்ணி ட்ரை பண்ணி பாடுறான்னு. அங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்படுது. அப்ப அது கரெக்டா? அதை நீ சப்போர்ட் பண்ற, அது நல்ல எஜுகேஷன்ற. நீங்க ஒருத்தர்னா ஓகேன்னு சொல்ல ப்ரோ. நான் சொல்ற புரியுதா ப்ரோ? நீங்க 250 மெம்பர்ஸ்ல ஐ மீன் 250ல ஒன்னு போனா பரவாயில்ல, 50ல ஒன்னு போறது வந்து ரொம்ப இதுன்ற மாதிரி சொன்னீங்க. எனக்கு வந்து இந்த 5 சொன்னார்ல ப்ரோ, என்ன மாதிரி நான் 5 பசங்க நான் வந்து இப்போ நீங்க இதாய் அங்க சொன்னீங்கல்ல உங்க ஸ்கூல்ல, அப்ப எத்தனை பேர் உங்களோட இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? ஐ மீன் லைக் அவங்களாம் அலோவ் பண்ணல ஸ்கூல்ல அது மாதிரி உங்க கிளாஸ்ல? என் கிளாஸ்லயா? நான் ஒருத்தன் தான். உங்க கிளாஸ்ல? நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். ஒருத்தன் தான் அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்புறம் இருந்த பசங்களாம் உள்ள வச்சுக்கிட்டாங்க. எனக்கு ப்ராபபிலிட்டி மேபி ஒன்னா கூட இருக்க சான்ஸ் இருக்கு. இங்க இருக்க ரேஷியோ இங்க இருக்க எனக்கு புரியல. இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்? இல்ல நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஒரு இது பிரைவேட்ல அதிகமா நடக்குதுன்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா ஆமா. இங்க வந்து கம்மியா நடக்குதுன்னு சொல்றீங்க, கரெக்டா இல்லையா? வேற யாச்சு டோட்டலா காரணத்தை விட்டுருங்க. காரணம் எனக்கு வேணாம். காரணம் தான் பாக்குறேன். ரிசல்ட் இப்ப நான் சொல்றது ரெண்டு பேரும் அதே சேம். நான் இப்ப ரெண்டாவது ஒன்னு சொன்னேன். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி தரது கரெக்டா, ஆப்பர்ச்சுனிட்டி தராம இருக்கிறது கரெக்டா? நீ சொல்லு. இதுக்கு தான் எனக்கு பதில். இப்போ அங்க நான் இங்க மெயினா இங்க கோர் பாயிண்ட் வைக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டியே தராம இருங்களேன். இப்போ இந்த பையனை ஏன் அனுப்பல கவர்மெண்ட் ஸ்கூல்ல? இந்த பையனை ஏன் வந்து மேல அனுப்பல? அதுதான் சொன்னேன். அவனோட ஒழுங்கின மேட்டரா இருக்கலாம், ஏதாவது வேலை பார்த்துக்கலாம். அதனால ஏன்னா படிக்காத அவ்வளோ பேர் சூப்பர் டிசிப்ளினான பையன் கிளாஸ்ல, ஆனா வந்து இது பண்றாங்க, ஆனாலும் அவன் பாஸ் ஆக மாட்டான்னு சொல்லி மத்த பையன் சொல்லிட்டு அது மாதிரிலாம் நடக்கவே இல்லை. ஏன்னா என் கிளாஸ் அதை விட மோசம். என் கிளாஸ்லயே சொல்றாங்க அதுல மோசமா நமக்கு தெரியாது. நீங்க ஒரு நான் பார்த்ததை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க இப்ப கூட அவனை சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா மேபி இருக்கலாம். நீங்க வந்து எப்படி தெரியுமா சொல்லியிருந்தா, நான் வந்து ஓகே ஃபைன் ப்ரோ அப்படி விட்டுருப்பேன் ப்ரோ. கண்டிப்பா அந்த ரீசன் தான் ப்ரோ அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, ஏன்னா மேபி நீங்க வந்ததுனால இது கூட இருக்கலாம், இந்த சீட் கூட இருக்கலாம். சரி, எனக்கு என்ன மாதிரினா நான் என்னோட விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். என்னன்னா ஒரு இடத்துல ஜாஸ்தியா ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க, ஒரு இடத்துல கம்மியா ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. இதான் நான் வச்ச பாயிண்ட் அந்த இடத்துல. ப்ரோ நீங்க வந்து சரி ஏன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க, அவ்வளவுதான். இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எதை நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றீங்க இதுல? ப்ரோ இப்போ ஒருத்தன் சரியா படிக்கலனாலும் 20 பேர் சரியா படிக்காம இருக்கான், அவனை சரி அவன் ட்ரை பண்ணி பார்ப்பான், பாஸ் ஆகணும் இல்லையானு அவனுக்கு அடுத்த ஸ்டேஜ் போறது இதான் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இருக்கிறதே 50 பேர் சொல்லிட்டீங்க. இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் கம்மின்னு சொல்லிட்டீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க ஸ்ட்ரென்த் கம்மினா? ஃபர்ஸ்ட் தானே பேசணும். இங்க உங்கள வந்து இ செக்ஷன் வரைக்கும் இருக்கு 250 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. இதுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் 250 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன். பிரைவேட் ஸ்கூல்ல அதிகமா இருப்பாங்கல்ல? இல்ல பிரைவேட் ஸ்கூல் கம்மி, கண்டிப்பா அதிகமா இருப்பாங்க. என் ஸ்கூல்ல கம்மி ப்ரோ. என்ன ப்ரோ நான் படிச்ச ஸ்கூல்ல பத்தி நான் உங்க ஸ்கூல் மட்டும் தான் ப்ரோ பிரைவேட் ஸ்கூல். இப்ப பிரைவேட் ஸ்கூல் பத்தி பேசுறோமா இல்ல உங்க ஸ்கூல் பத்தி பேசுறோமா? ஸ்கூல்ல பத்தி பேசிட்டு இருக்கோம். பிரைவேட் ஸ்கூல் தான பேசிட்டு இருக்கோம். பிரைவேட் ஸ்கூல்ல ஆல் ஓவர் ப்ரோ. பிரைவேட் ஸ்கூல்னா ப்ரோ பிரைவேட் ஸ்கூலோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல ப்ரோ ப்ராபபிலிட்டி அதிகம். பிரைவேட் ஸ்கூல் அதிகமா கவர்மெண்ட் ஸ்கூல் அதிகமா ப்ரோ? ஸ்ட்ரென்த்ல கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அதிகம். எதுக்குமா எனக்கு தெரியல பதில். நான் வந்து குளோபலி கேட்க, ஐ மீன் இந்தியாவிலே கேட்குறேன், சென்னையிலே கேட்குறேன் வச்சுக்கோங்களேன். அது மாதிரி கேட்குறேன். சென்னையிலேயே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்ட்ரென்த் அதிகம்ன்றீங்களா? ஆமா ப்ரோ, நம்ப முடியல, சத்தியமா நம்ப முடியலனால. ஓகே லெட்ஸ் பீ இன் டாபிக். என்ன நம்ம சொல்லிட்டு இருந்தோம், லைக் டிஸ்கஷன் வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன் ஜஸ்ட் டு கம் பேக். என்ன போயிட்டு இருந்தோம்? ப்ராபபிலிட்டி வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். அதான் கவர்மெண்ட் ஸ்கூல் பெஸ்டா பிரைவேட் ஸ்கூல் பெஸ்டா? ஓகேவா? அப்ப நான் என்ன சொன்னேன்னா பிரைவேட் ஸ்கூல்ல இது மாதிரி ஒருத்தன் ஃபெயில் ஆகுறான்னா அவனை உள்ள விட மாட்டாங்க. அதனால வந்து அவங்களோட வின்னிங் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கு. நீ கேட்ட வின்னிங் ரேஷியோ வச்சு சொன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல குவாலிட்டி கம்மியா இருக்கு. இங்க குவாலிட்டி ஏன் ஜாஸ்தியா இருக்குன்னா வின்னிங் ரேஷியோ வச்சு ஜாஸ்தியா இருக்குன்னு நீ சொன்னேன். அந்த வின்னிங் ரேஷியோ ஏன் ஜாஸ்தியா இருக்குன்றத தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா இங்க ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு தர மாட்டாங்க. ஃபெயில் ஆயிடும் வச்சுன்னா அவனை அங்கேயே வச்சிருவாங்க. இங்கன்னா தருவாங்க. அதனால இங்க வின்னிங் ரேஷியோ கம்மியா இருக்குன்னு நான் என்ன சொல்றேன். இங்கேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இதுவும் நடக்குதா இல்லையா? எது கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இதே மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராம இருக்காங்கன்னு நடக்குதா இல்லையா? நடக்குது. தட்ஸ் வாட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்பர் அதிகமாக என்ன சொல்கிறீங்கன்னா நம்பர் அதிகமாக சொல்கிறீங்க, சரிங்களா? இங்கே வந்து கம்மியாக சொல்கிறீங்க. அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களா? ஆமாம். ஓகே. ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நான் வந்து ஒன்றா தான் பார்க்குறேன். நடக்கிற விஷயங்கள் ஒன்றா தான் பார்க்குறேன். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாரும். சரி, ஓகே. ஸோ டு சம்மரைஸ் என்ன சொல்கிறீங்க? அப்புறமா நம்ம anyone want to summarize?
சமரைஸ் பண்ணணும்னா ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரிஃபர் அப்படியே என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணுறது நான் பயங்கரமாக ஒரு பாயிண்ட் சொன்னேன். அந்த பாயிண்ட் யாரு கண்ணுக்கும் தெரியல. இல்லை கண்ணுக்கு தெரியல. இல்லை அது நான் பேசவே இல்லை. ஓகே, அந்த பாயிண்ட் பேசல. ஆனால் அதை விட சில்லியாக இருக்கிற பாயிண்ட் தான் பேசிட்டு இருந்தோம். ஓகேவா? இல்லை ப்ரோ, ஏன்னா நான் முக்கியமாக சொன்ன பாயிண்ட் என்னன்னா எஜுகேஷன் ஃப்ரீயாக இருக்கணும். அது ஃப்ரீயாக இருக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க படித்தா மட்டும்தான் முடியும். இதான் நான் சொன்ன பாயிண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மெயினாக. கரெக்டா? அதுக்கப்புறம் நீங்க ரிசல்ட் ஓரியன்டட் போனீங்க. ரிசல்ட் ஓரியன்டட் போகும்போது தான் இல்லை நீங்கள் நான் வரேன் சம்மரைஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஓகேவா? அதுக்கப்புறம் ரிசல்ட் ஓரியன்டட் நீங்க போனீங்க. ரிசல்ட் ஓரியன்டட்ல குவாலிட்டி பாருங்க, பிரைவேட்ல ஜாஸ்தியா இருக்கு. நீங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் என்னன்னா இது மாதிரி வந்து அங்க காம்படிஷன், அதாவது அங்க சான்ஸ் நிறைய தருவாங்க. ஃபெயிலே ஆக போறனா கூட அவன் 10th படிக்க வைப்பாங்க. இங்க வந்து அவ்வளோ பெருசாக தர மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து 10th அவன் பாஸ் ஆக மாட்டேன்னு தோணுச்சுன்னா அதுக்கு மேலே அந்த ஸ்கூலில் கன்டினியூ பண்ண வைக்கணும்னா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதனால ப்ரைவேட்ஸ்க்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுதான் இதோட முடிஞ்சிச்சு. நீங்க வந்து ஓகே, இல்லை சம்மரைஸ் இது. இதில் வந்து நான் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. ஓகே, ப்ரோ சைட்லேயும் வந்து அவர் ப்ரைவேட் ஸ்கூல் மெயினாக சொல்லியிருந்தாரு. என் சைட்லேயும் நான் ப்ரைவேட் ஸ்கூல் மெயினாக சொல்லியிருந்தேன். ஏன்னா என்வரன்மெண்ட்ன்ற ரீசனுக்காக. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் அவர் சைட். பாய் ஃப்ரம் பிரேம் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர், கமெண்ட். பாய் ஃப்ரம் தீபக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரம் டிகே. கமெண்ட் பண்ணுங்க. பை பாய்.